400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமையாவும் இயேசுவுக்கே. நம்முடைய பிரதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்திராகமம், வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். இந்த வார பாடம் 6. பாடத்தின் தலைப்பு சிவந்த சமுத்திரத்தின் ஒளியாய். மனப்பாட வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தில் நல்ல ஒரு அறிமுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த யாத்திரை ஆண்டவர் அவர்கள் கொடுத்த விடுதலை ஒரு மகத்தான விடுதலை. அதை பழைய ஏற்பாட்டில் படிக்கும்பொழுது அவ்வளவு அற்புதமான செயல்களை ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருக்கிறார். இப்போ ஒரு கடினமான நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது எதிரில் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கடல் பிளந்த கதையெல்லாம் அவங்க கேட்டதும் இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் இவர்களை பின்தொடர்கிறது. அவங்க அதை தான் எங்களுடைய நிலை, நாங்கள் இங்கேயே மறித்து போவோம் என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். பாடத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, எபிரேயர்களுடைய எதிரிகளை பயங்கரமாய் ஆண்டவர் தாழ்த்தி போட்டார் என்று பார்க்கிறோம். இது வெறும் நிழல் தான். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நமக்காக வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையிலே நமக்கு கொடுத்த ரட்சிப்பு மிகப்பெரிய ரட்சிப்பு. இதை வேறு எதையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என்னதான் இந்த யாத்திரையாகமும் இந்த அனுபவங்கள் எல்லாம் படித்தாலும், இதோ கிறிஸ்துவனுடைய இப்பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசி செய்து கொண்டிருக்கும் ஊழியத்திற்கு நம்ம இதை ஒப்பிடவே முடியாது. இது வெறும் ஒரு நிழல்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த நிழலே நமக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. ஏன் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார், விடுவிப்பார், காப்பார் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு குறிப்பாக யாத்திரையாகமம் 12, 13, 15 மையமாக வைத்து நம்ம படிக்க போகிறோம். பாடம் 6. முதல் கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கு பார்வோன் வைத்த விசித்திரமான கோரிக்கை என்ன? ஏன் அந்த கோரிக்கை வச்சார்? அங்கே 10வது வாதை, அங்கே தலைச்சன் பிள்ளை சங்காரம் அங்கே நடந்தேறின பிறகு எகிப்து முழுவதும் அங்கே மரண ஓலங்கள் கேட்பதை நாம் பார்க்க முடியும். அந்த ராத்திரியிலே பார்வோனும் அவனுடைய சார்ந்த நபர்களும் ஆரோனையும் மோசையும் அழைப்பித்து, உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, எகிப்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி வசனம் 32 வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 12, நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். இப்போ இதுதான் பார்வோன் சொன்ன ஒரு விசித்திரமான ஒரு காரியம். என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மனம் திரும்புவது போல் நமக்கு தோணலாம், ஆனால் அது ஒரு உண்மையான மனமாற்றம் போல் இல்லை என்பதை நம்ம பின்னர் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். என்று சொன்னால், அவனுக்கு அநேக தருணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. தேவன் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அதையெல்லாம் நிராகரித்து தன்னோட மன கடினத்தினாலே அங்கே தொடர்ந்து என்ன செய்தான் அப்படின்னா, பாவத்திலே தரித்திருந்தான் பார்வோன் என்பதை நம்ம பார்க்கோம். ஆணவத்தினாலும் அங்கே தேவனுக்கு விரோதமான போக்கு மற்றும் பாவத்திலே தரித்திருந்த நிமித்தமாக அந்த நியாய தீர்ப்பு அவன் மீதும் அவனுடைய ராஜின் மீதும் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது ஒரு முழுமையான மனமாற்றம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அங்கே யாத்திராம் 14, 6, 7 வாசிக்கும் பொழுது பின்னர் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் வனாந்திரத்தில் போயிட்டுருக்குறாங்க. ஒரு மனதை மாற்றிக்கொண்டு என்ன செய்கிறாரு,
ரதத்தை பூட்டி அங்கே 600 முக்கியமான ரதங்களை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவர்களை பின்தொடர்ந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நாமும் அநேக வேலைகளில் பிரச்சனை வரும்பொழுது நாமளும் உண்மையாக இருக்கிற மாதிரி நம்ம இருப்பது உண்டு. அந்த பிரச்சனையை மட்டும் விலகின பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதை நாம் பார்க்க முடியும். அப்படி இல்லாதபடிக்கு உண்மையான மனமாற்றம் நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதை தொடர்ந்து சார்ல்ஸ்க்கான கேள்வி, இஸ்ரவேல் எகிப்தை விட்டு சென்ற பொழுது நடந்தது என்ன? பார்வோனின் அனுபவத்திலிருந்து மனம் திரும்புதலை குறித்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? நிறைய ஆவிக்குரிய பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கடினமான உள்ளம் இருக்குமே என்றால் ஆபத்து. அவங்களுடைய ஜீவனை மாய்த்து கொள்ளுகிறது மாத்திரமில்லாமல் அவங்க கூட இருக்கிறவர்களுடைய ஜீவனையும் அழிக்கிறதுக்கு எதுவாக பார்வோன் செயல்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு தயை கிடைக்க செய்தார் என்று பார்க்கிறோம். அதை எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். அந்த வாக்கியத்தில் சொல்லும்பொழுது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியர்களின் கண்களிலே தயை கிடைக்கும்படியாக செய்ததினால் 430 வருஷம் இவங்க அடிமைகளாக கஷ்டப்பட்டாங்க. அவங்க செய்த வேலைக்கு இவங்க தக்க கூலியை என்ன பண்ணல, கொடுக்கல. பார்வோனும் சரி, அவருடைய எகிப்து ஜனங்களும் சரி. ஆனால் இப்போது இந்த தலைச்ச பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவர் அடித்த பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு செய்கிறாங்க, நன்மை செய்கிறாங்க. என்ன நன்மை அப்படின்னு கீழே வாசிக்கும்பொழுது, கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள், இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியர்களை கொள்ளையடித்தார்கள். மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெள்ளி உடைமை, தங்க உடைமை, என்னென்னலாம் இருந்துச்சோ, எங்களுக்கு இனிமேல் என்ன வாழ்க்கையில் எங்கள் தலைச்ச பிள்ளையே போயிடுச்சு, எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்குறோம். இதில் ஆண்டவர் என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாருனா, நம்ம ஒருவரை ஒடுக்குவோமே என்றால் அதை ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர்களை ஒடுக்கினதற்கான கூலியை கொடுத்து அவர்களை விடுவிப்பார் என்கின்ற ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடம் இதில் உள்ளடங்கி இருக்கிறது. நல்ல பாடங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? விறுவிறுப்பாய் 10 வாதைகளை நாம் படித்தோம். அதுக்கப்புறமாக நாம் படிக்கிற வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. இந்த நாளின் பாடமும் அப்படி தான் போயிட்டுருக்குது. யாத்திரை 13ஆம் அதிகாரத்தை வந்துட்டோம். 1-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டது என்ன? 2ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், யாத்திராம் 13 இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையதாக இருக்கிறது என்றார். அப்போது எகிப்தின் முதற் பிறப்பு எல்லாம் அந்த 10ஆம் வாதையில் அழிந்து போனது. அதே அழிவிற்கு எபிரேயர்கள் உட்பட்டிருந்த போதும் பாவ நிவர்த்தி செய்த பலியினால் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தத்தை அவர் நிலைக்கதவுல தெளித்தது நிமித்தமாக இஸ்ரவேலர்கள் கிருபையாக என்ன செய்யப்பட்டார்கள்னா பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா புரிந்து கொள்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனிதனிலும் மிருகத்திலும் முதற் பிறந்தவை எல்லாம் ஆண்டவருடையாக இருக்க வேண்டும். பின் நாட்களிலே 2ஆம் பார்த்தோம் அப்படின்னா அதை ஒரு மீட்பின் காணிக்க என்ன செய்யணும், வாங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பின்னர் ஆசரிப்பு கூடாரம் வந்த பிறகு ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆசரிப்பு கூடார வேலைக்காக ஜனத்தின் முதற் பிறப்பிற்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், லேவி கோத்திரத்தை எனக்கு நான் முற்றிலுமாக எடுத்துக்கொண்டுகிறேன்னு சொல்லிட்டு என்னாகும் 8:16 அவர் சொல்வதை பார்க்க முடியும். அப்போது தேவனுடைய கிருபையை ஒப்புக்கொள்ளும் விதமாக முதல் மகனுக்காக அனைவரும் மீட்பின் காணிக்கையை செலுத்தும்படி இப்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரு முக்கியமான கருத்தை புரிந்து கொள்கிறோன்னு சொன்னால், எல்லாம் தேவனுடையது. இங்கே நம்ம பாடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, சங்கீதம் 24:1 பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆக 2:8 பார்க்கும் பொழுது வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. இப்போ எல்லாம் தேவனிடத்தில் வந்தது என்பதை உணரும் விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முதல் பலனாக இருக்கிற அனைவரையும் என்னுடையது என்று சொன்னார். அதற்கு மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் முதற் பேரனாக இருக்கிறவர் அங்கே அடையாளமாக ஒரு நாள் மரிக்க இருக்கிறார் என்பதை விளக்கும் விதமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாஸ்டர், இதை தொடர்ந்து அதே யாத்திரா 13:2 தேவன் கொடுத்த கட்டளையின் பொருள் என்ன, நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒவ்வொரு கட்டளையும் நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஆழமான பொருள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே குறிப்பாக நம்ம தலைச்ச பிள்ளை என்று பார்க்கும்பொழுது முதற் பலன் என்று வேதாகமத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சொல்லும் பொழுது தம்முடைய முதற் பேரானவரை இந்த உலகத்திற்கு அனுப்பின பொழுது என்று நாம் சொல்லுகிறோம். இப்போது கிறிஸ்து
நம் எல்லாருக்காகவும் மரிப்பார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே பஸ்கா அங்கு அடிக்கப்பட்டது. அந்த ஆடு அடிக்கப்பட்டது நிமித்தமாய் முதற்பேரானவர்கள் எல்லாரும் அவருடைய இரத்தத்தினால் மூடப்பட்டு இருந்ததினால், இதோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைச்ச பிள்ளைகளில் ஒருவராகிலும் என்ன பண்ணலை, மரித்து போகவில்லை என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் பிற்பாடு சிலுவையிலே கிறிஸ்து தொங்குகிறதை பார்த்து தாவீதின் வம்சத்தார் எல்லாம் அழுது புலம்பி இதோ தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்புவார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் கடைசியான மல்கியாவுக்கு முன்னாடி உள்ள புத்தகங்கள் எல்லாம் ஜெகரியாவில் குறிப்பாக அந்த வாக்கியத்தை சொல்கிறார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு அழுகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் அழுவார்கள். அன்னைக்கு அவங்க அழலை. ஆனால் இன்னைக்கு நாம் கல்வாரியை தியானிக்கும் பொழுது, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் அந்த அன்பை நாம் தியானிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே என்று சொல்லி ஒரு ஆழமான கருத்தை நாம் உள்ளறிந்தவர்களாக இருக்கிறோம். இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போது தேவன் அவர்களை எவ்வாறு வழிநடத்தினார்? மோசே செய்தது என்ன? அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே வெளியே வரும் பொழுது அணி அணியாய் வந்தனர் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய தேவன் நல்லொழுக்கத்தையும் கிரமத்தையும் விரும்புகிற ஒரு தேவன். அப்போது அங்கே வரும் பொழுது யாத்ராம் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம 17 வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா, அங்கே வசனம் 17 நம்ம வாசிப்போம். யாத்ராம் 13:17 வாசிக்கும் பொழுது, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய், வசனம் 18 இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்கதை பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, தொடர்ச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாத்திரம் 12:17 முன்பு பகுதியிலே கர்த்தருடைய சேனை என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இங்கே பாலாம் அவருடைய அனுபவத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன 24:2 தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இருக்கிறதை பார்த்தான். இப்போ இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஜனங்களை ஒரு ஆர்டர் போல் அங்கே என்ன செய்கிறார், அணி அணியாக அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அங்கே வரும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே மோசே செய்கிறார். என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது யோசேப்பின் எலும்புகளை அங்கே வெளியே எடுத்து கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். என்னென்று சொன்னால் ஆதியாகமம் 50:24 அங்கே என்ன செய்தார், யோசேப்பு சொல்லியிருந்தார், தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். அப்படி சந்திக்கும் பொழுது என்ன செய்யுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு என்னுடைய எலும்புகளை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே உறுதி எடுத்திருந்தது நிமித்தமாக அவரை எடுத்துக்கொண்டு செல்வதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. பார்வோனின் இராணுவம் பின்தொடர்வதை கண்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பயங்கரமாக பயந்தார்கள் என்று வேத வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம். அது எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் அதில் 10வது வாக்கியத்தில் பார்வோன் சமீபித்து வருகிறதையும் அவனோடு கூட எகிப்தியர்கள் வருகிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டபோது மிகவும் பயந்தார்கள். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய ஒன் ஆஃப் த வெப்பன் என்ன அப்படின்னா நம்மளை பயப்படுத்துவான். நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா அவன் அட்வான்டேஜ் எடுப்பான். ஆனால் தேவன் அப்படி செயல்படுகிறது இல்லை. தேவன் அன்பானவர். அன்பை வெளிப்படுத்தி அவர் நம்மக்கிட்டேருந்து மறுபடியும் எதை எதிர்பார்க்குறாருன்னா அன்பை எதிர்பார்க்கிறார். ஆனால் சாத்தானுடைய டூலே என்ன அப்படின்னா நம்மளை எல்லாரையும் பயப்படுத்தணும். அந்த அன்புன்றதுக்கு என்ன கிடையாது, இடமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த பார்வோன். அதனால் இப்போ கீழே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை அல்லது கலரை இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து இங்கே சாகடிக்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பயங்கரமாக உரக்க சத்தமாகவும் கூக்குரலோடு அவங்க தங்களுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்துகிறதை நாம் இந்த வாக்கியத்தில் பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு மோசே எழும்பி நின்று பேசுகிறார். எதுக்கு பயப்படுறீங்க? இவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுருவாரா? நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக நின்று என்ன பண்ணுவார், யுத்தம் செய்வார் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறாரு. அதே போல் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்கு திறக்கிறாரு. வெட்டாந்திரத்தில் நடந்தது போல் அவர்கள் நடந்தார்கள். சும்மா தண்ணி இருக்கிற இடம் கொஞ்சம் காயினாவே ரொம்ப நேரம் ஆகும்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லாமல் காற்று, கீழ்திசை காற்று, மேலிருந்து வந்த காற்று எல்லாம் அதை நல்ல ஒரு வெட்டாந்தரை போல பண்ணி அவர்கள் கடந்து போனார்கள். ஆனால் அதே இதில் தான் நதியில் தான் பார்வோனுடைய சேனைகளும் மரித்தார்கள் என்றும் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு முன்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான கேள்வி, கடினமான சூழ்நிலைகளில் செயல்பட ஜனங்களை மோசே எவ்வாறு ஊக்குவித்தார்?
நல்ல ஒரு வசனத்தை நம்ம படிக்க முடியும். யாத்ராம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, அங்கே இந்த சிவந்த சமுத்திரம் அனுபவத்துக்கு முன்பதாக அவர்கள் எல்லாம் அங்கே பயந்து போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு பக்கம் பார்வோனின் சேனை இருக்கிறது, இன்னொரு பக்கம் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, இருபுறம் மலை. ஆமாம். அப்போது அவர்கள் ஒரு பயத்தில் இருந்த பொழுது, அப்போது மோசே ஒரு ஊக்கம் கொடுக்கும் விதமாக அருமையான ஒரு வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்றைக்கும் காண மாட்டீர்கள். முதல் 2 பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு சாத்தான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ் பண்ணுற வெப்பன் என்ன அப்படின்னா பயத்தை கொடுக்குறான். அப்போது முதலாவது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவனை நம்பி விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், பயத்தை மேற்கொள்ள முடியும் என்பதனால் அதை முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, அந்த முதல் இதுக்கு நம்ம ஒரு வாக்குத்தத்த வசனத்தை படித்தோம் அப்படின்னா, ஏசாயா 41:10 பார்க்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்போ என்றைக்கு நாம் தேவனுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், அன்றைக்கு நமக்கு பயம் நம்மை விட்டு போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது அங்கே வாசிக்கும் பொழுது, நீங்கள் நின்று கொண்டு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியாய் நிற்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்கின்படி அங்கே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், புலம்ப மாட்டோம், அங்கே பின்னால் பேச மாட்டோம். அவர்கள் என்ன செய்தாங்கன்னா முறுமுறுத்தாங்க. என்னென்று சொன்னால், பயம் வந்துருச்சு, எங்களை இங்கே வந்து என்ன செய்தீங்க, கொல்வதற்காக கூட்டிக் கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி. அதான் அவர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியத்தை பொறுமையோடு நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அங்கே மக்களை ஊக்கப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன நடக்குன்னே தெரியாது, ஆனால் என்ன நடந்தாலும் நன்மையாக நடக்கும்னு சொல்லி மோசே நம்புகிறதை பார்த்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேசும்போது, விசுவாசம் இல்லாத போதிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் செய்தது என்ன? விசுவாசம் யார்கிட்ட இல்லை அப்படின்னா, அந்த கூட்டத்துக்கிட்ட தான் இல்லை. அதில் ஒரு சிலவங்க விசுவாசிச்சிருப்பாங்க. ஒருவேளை காலேப், யோசுவாவை போன்றவர்கள் விசுவாசித்து இருக்கணும், அதை நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே வந்து குறிப்பாக மோசே வந்து தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது, லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து வெளிப்படுத்துகிறார். பொதுவாகவே மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா பயந்துருவாங்க. ஆனால் இவர் அப்படி பயப்படலை, தைரியமாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, இவ்வளவு அதிசயங்களை செய்த ஆண்டவர் நம்மை சும்மா என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார், அவங்க கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை நிச்சயம் இவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த விசுவாசத்தோடு அவர் வந்து இவங்களை திடப்படுத்தின வார்த்தைகளை சொல்லி அதற்கு பிற்பாடு தன்னுடைய கோலை நீட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கிறது. இவர்கள் கடந்து போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு யாருக்கு தெரில, பார்வோனுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ நம்ம ட்ரை லேண்டில் தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் 2 பக்கமும் அந்த நதியை ஆண்டவர் அப்படி நிறுத்தி இவங்க கடந்து போகிறாங்க. இவங்க கடந்து போன பிற்பாடு பார்வோனுடைய சேனைகள் உள்ளே வராங்க. உள்ளே வந்து கரெக்டாக அந்த நதியிலே அவர்கள் எல்லாரும் அமிழ்ந்து மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்னா, அவர் நீதி உள்ள தேவன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நம்பி அணைத்து கொண்டு விசுவாசிப்போமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை ஆண்டவர் ஏராளமாக செய்வார். இப்போ இவங்க மூழ்கடித்த பிறகு இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க அனுபவத்தின் மூலமாக பாடுகிறதை நான் பார்க்குறோம். யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 1-21 பாடப்பட்ட மோசையின் பாடலின் உள்ளடக்கம் என்ன? ஏன்னா இதே மாதிரி தான் பரலோகத்திலையும் பாடுவோன்னு சொல்கிறாங்க, அதன் அடக்கம் என்ன? இங்கே இந்த பாடலுடைய அர்த்தம் என்னென்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 1-21 வசனங்கள் இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாரும் சேர்ந்து அந்த சிவந்த சமுத்திரத்தில் வெளியே வந்த பிறகு அங்கே உற்சாகமாக தேவன் நம்மளை விடுவித்தார் என்று சொல்லி இதுவரையிலும் பார்த்திராத ஒரு அதிசயத்தை பார்த்தது நிமித்தமாக அங்கே மனமுவந்த ஆண்டவரை போற்றி துதிப்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ முதல்ல அந்த பாடலில் என்ன பாடுறாங்க அப்படின்னா, வசனம் 1 கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார். அப்போது தொடர்ச்சியாக படித்தோம் அப்படின்னா, தேவனை புகழ்ந்து ஸ்தோத்தரித்து அங்கே பாடுவதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது அங்கே என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், தேவனுடைய மகத்துவமான அவருடைய வல்லமையும் அவருடைய கிரியைகளையும். முன்பு நாம் சங்கீதம் 145 பார்த்தோம், ஒரு குடும்பத்தார் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகத்துவத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்போது தேவனுடைய மகத்துவத்தை, தேவன் யார், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி சிவந்த சமுத்திரத்திலே அங்கே
எகிப்தியர் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த சாம்ராஜ்யம் இப்போ அங்கே என்ன செஞ்சது, அங்கே சிவந்த சமுத்திரத்திலே அங்கே பார்வோனுடைய ரதங்களும் அழிக்கப்பட்டு போனதை நம்ம பார்க்குறோம். அதை சொல்லி அங்கே என்ன செய்கிறாங்க, பாடுவதை நாம் பார்க்க முடியும். இறுதியாக அங்கே யாத்திராம் 15:17 எப்படி மோசே இவர்களை வழிநடத்தி வருகிறாரோ இறுதி பரியந்தம் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார், அங்கே நித்தியத்துக்கும் வழிநடத்துவார் என்கிற ஒரு கருத்தோடு இந்த பாடல் நிறைவு பெறுவதை அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. பாஸ்டர், இப்போ இங்கே நடந்துச்சு, அவங்க பார்த்தாங்க, தண்ணி கடந்தாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க. இப்போ பரலோகத்தில் பாட்டு பாடுவாங்கன்னு அப்போ என்ன நடக்கும், ஆண்டவர் வரதுக்கு முன்னாடி நடக்கும் சம்பவம் என்ன நடக்கும்? இதை நமக்கு பாடத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்தை மேற்கோள் காண்பித்திருக்கிறாங்க. அதாவது மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் நாம் நித்திய மீட்பை பெற்ற பிறகு பரலோகத்தில் போய் பாடுவோம் என்று. இப்போ இந்த 2 பாட்டும் வித்தியாசமான பாட்டா அப்படின்னா இல்லை, ஒரே பாட்டு தான். அதை ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா த சாங் ஆஃப் டெலிவரன்ஸ் அல்லது த சாங் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லுகிறோம். ரட்சிப்பின் பாடல். ஆண்டவர் அவர்கள் கொடுத்த மேன்மையான அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தி அங்கே மிரியாம் அந்த பாட்டை பாடுறாங்க. அதுதான் யாத்திரையாகமும் 15ஆம் அதிகாரம். அந்த 15ஆம் அதிகாரத்தினுடைய மைய வாக்கியமே என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் இந்த ஜனங்களை கொண்டு போய் நீர் ஸ்தாபித்திருக்கும் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்களை கொண்டு போய் நாட்டுவீர். அந்த 14வது 15வது வசனத்தில் வாசிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, வெறும் கானான் தேசம் மாத்திரமல்ல, பரம தேசத்திலே அவர்களை போய் நாட்டுவீர். நீர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த மேன்மையை அவர்கள் அடைவார்கள், உம்முடைய பர்வதம் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அங்கே ரொம்ப கிளியராக இவங்களுக்கு நல்லா தெரியுது, இவங்க வெறும் கானான் தேசத்தை மாத்திரமல்ல, தேவன் நமக்காக இப்பொழுது ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த நித்தியானந்த ராஜ்யத்தை அடைவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இதை நம்ம ஒரு ஒப்பனையாக படிக்கணும். 10 வாதைகள் ஊற்றப்பட்ட பிறகு இந்த ரட்சிப்பு உண்டான போது மோசேயின் பாட்டை பாடினார்கள். ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்கள் இதோ அவருடைய ஜபங்கள் தூபமாக தேவனுடைய சமூகத்தை எட்டி அவர்கள் பரிசுத்தம் அடைந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பாட்டை எப்போ நம்ம பாடுவோம்னா 7 வாதைகள் ஊற்றப்பட்ட பிறகு, கடைசி த 7 லாஸ்ட் பிளேக்ஸ் என்று சொல்லுகிறோமே. ஏன் 7? இதை நிறைய பேர் கேட்பாங்க பைபிள் ஸ்டடியில் போகும்போது, பாஸ்டர் ஏன் அங்கே 10 இங்கே ஒன்லி 7 அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா, முதல் 3 வாதைகளை எகிப்தில் செய்தபோது அவங்களுடைய மெஜிஷியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தே டூப்ளிகேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரோனும் கோலப்பட்டார், அவங்களோட ஆட்களும் என்ன பண்ணாங்க, கோலப்பட்டாங்க. முதல் 3 இதை அவங்களால டூப்ளிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் 7 அவங்களால என்ன பண்ண முடியல, டூப்ளிகேட் பண்ண முடியல. கர்த்தர் பரிபூரணமானவர் என்பதை அந்த 7 அடையாளங்களோடு கடைசியாக முடிக்கும் போது இந்த பாட்டை பாடுவோம். கடைசியாக நானும் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைக்கிறேன். அது என்னென்னா, இந்த பாட்டை வேறு யாராலையும் பாட முடியாது, பரலோகத்திலேயோ அல்லது மற்ற உலகங்களில் இருக்கிறவங்க. ஏன் அப்படின்னா அவங்க பாடுபடலை. ஆனால் நம்ம பாடுபட்டு ரட்சிப்பை அடைந்திருக்கிறதுனால நம்ம மட்டும்தான் இந்த பாடுகளை உணர்ந்து பாட முடியும். அவங்களால பாடுனா என்னன்னு தெரியாது. அவங்க ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க, பரிசுத்த தூதர்களாக இருக்கட்டும், மற்ற லோகங்களில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும். அதனால தான் மீட்கப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறு யாராலும் இந்த பாட்டை பாட முடியாது என்றும் சொல்கிறாங்க. இந்த அருமையான பாடத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி எகிப்திலிருந்து ஆண்டவர் அவளை வழிநடத்தி மீட்டு கொண்டாரோ அப்படியே உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் மீட்டுக்கொள்வார். அவரை நம்புங்கள், விசுவாசிங்கள், தேவன் உங்களை ரட்சிப்பார். ஆமென்.